ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரெண்டிங்கான ஏபிசி மால்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நிறையா பேர் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி மணல் மாதிரி வரமாட்டேங்குது அப்படின்றது நிறையா பேரோட வீடியோ நான் பார்த்துருக்கேன். ஸோ இன்றைக்கி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஆப்பிள், பீட்ரூட், கேரட் இது எல்லாமே அரை கிலோ எடுத்து தான் ஏபிசி மால்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா சீவி எடுத்துக்கலாம். நீங்கள் அரை கிலோ தான் எடுத்து நீங்கள் செய்யணும்னு இல்லை. ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறதுனால ஒரு 100 கிராம் இல்லை ஒரு ஆப்பிள், ஒரு பீட்ரூட்டு, ஒரு கேரட் எடுத்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம். சீவி எடுத்துகிட்டு எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி இல்லை 2 டைம்ஸ் கூட பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து ஊற்றி வச்சுக்கோங்க. அடுத்து அரைச்சி வச்ச எல்லாத்தையும் நம்ம இப்போ அடுப்பில் வச்சு கிண்ட போகிறோம். ஸோ கைவிடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. ஸோ தண்ணி எல்லாமே நல்லாவே அப்சர்வ் ஆகுது. ஸோ இந்த அளவுக்கு நல்லா அப்சர்வ் ஆகட்டும். இந்த பக்கம் தேவையான நட்ஸ் எல்லாத்தையும் வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஏபிசி மால்ட்டுக்கு தேவையான நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 500 கிராம் தான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி இதில் சேர்க்க வேண்டிய அளவு 1.5 கிலோ சேர்க்கணும். நான் இன்றைக்கி அரை கிலோ தான் சேர்க்குறேன். ஏன் அப்படின்னா நான் மில்க் காய்ச்சும் போது தனியாக நாட்டு சக்கரை சேர்த்து பண்ணுறதுனால நான் 500 தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. இப்போது அந்த நாட்டு சக்கரையை நம்ம ஏபிசி மால்ட்டு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. கிளறும்போது ஒரு ஸ்டேஜில் ஹல்வா பதத்துக்கு வரும். ஸோ இப்போது நீங்கள் கையே விடக்கூடாது. விட்டிங்கன்னா அடியில் நல்லா பிடிச்சிரும். ஸோ நல்லா கையை விடாமல் கிண்டிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச நட்ஸையும் இது கூட சேர்ந்து கிளறி விடலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு பாருங்களேன். இந்த ஹல்வா பதத்துலேருந்து கொஞ்சம் கட்டியாக மாறும்போது நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கும்போது பாருங்கள் மணலாக திரள ஆரம்பிக்கும். அதாவது கட்டி விழுகும். நாட்டு சக்கரைனாலே கட்டி விழுகும். அது நம்ம அரைக்கும் போது சரி பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வாட்டி நம்ம எடுத்ததை இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான ஏபிசி மால்ட்டு ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சூப்பராக எவ்வளோ அழகாக வந்துட்டுன்னு பாருங்கள்.